ஹலோ ஏஞ்சல், உன் ஸ்ட்ரக்சரை எம்எம்எஸ்ல பார்த்தோம். அடேங்கப்பா. நாங்க 4 பேர் டே அண்ட் நைட்டு உழைக்க நாங்க ரெடி. கம்பெனி கொடுக்க நீ ரெடியா? சைலண்டா இருக்கிறத பார்த்தா சம்மதம் தான் தோணுது. ஆமா, என்ன ரேட்டு சொன்னா வசதியா இருக்கும். அப்படியே ஆரஞ்சு 1 கிலோ, ஆப்பிள் 1 கிலோ சீக்கிரம் போட்டுருங்க. டே ஆனந்தா, தெரியுமா சேதி? நீ திருடி வித்த செல்போனால நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா. அதுக்கு காரணக்கர்த்தாவே நீ தானே. தெரிஞ்சா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா? நான் இந்த விஷயத்த வெளியில சொல்லாம இருக்கணும்னா உன் 2 மாசம் சம்பளத்தை எனக்கு கொடுத்துரு. என்னடா பிளாக்மெயில் பண்றியா? போடா வென்று. ஹலோ ஹலோ டேவிட் சார், நான் சாய்ஸ் ரெஸ்டாரண்டோட பேர ராஜகோபால் பேசுறேங்க சார். சார் சார் கஞ்சி கேக்குறேன் சார். சார் சார் விட்டுருங்க சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் சொல்றா, செல்போனை திருடி யார்கிட்ட கொடுத்த? ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது பழக்கம், அவ்வளவுதான் சார். எப்பவும் 3 பேர் வருவாங்க சார். இப்ப ஒருத்தன் தான் சார் வந்தான். அவங்க எங்க தங்கி இருக்காங்க? அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது சார். அவங்க கிட்ட மொபைல் இருக்கு, ஆனா பிபி நம்பர் தான் சார் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பிபி நம்பர் என்ன? 222-548. அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு சொல்லு. அவங்க வேலை செய்யல சார், படிக்கிறதா சொன்னாங்க. இனிமேல் திருட மாட்டேன் சார், என்ன விட்டுருங்க சார். விட்டுறதா? என் தங்கச்சி சாவுக்கு மூல சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்துட்டேன். இருந்த ஒரே சொந்தம் என் தங்கச்சி ஏஞ்சல். ஆனா கடைசியில மிஞ்சினது ஒரு பிடி சாம்பல். யாருன்னே தெரியாத பொறுக்கி பசங்களால என் தங்கச்சியோட வாழ்க்கை கருகி போயிடுச்சு. உங்க சட்டத்தால தடம் மாறி போன என் வாழ்க்கை திருப்பி தர முடியுமா? என் சந்தோஷத்தை தர முடியுமா? என் தங்கச்சி தான் தர முடியுமா? முடியாதுல்ல. அதான் என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்கள என் கையாலே கொன்னேன். சட்டப்படி தண்டிக்கலான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நான் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ அவங்க கிட்ட சம்திங் வாங்கி கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அத வக்காலத்து வாங்கி வாதாட வக்கீலுங்க வேற. ஒருத்தனை குற்றவாளின்னு முடிவு பண்றது நீங்க தான். அவனை பெயில்ல வெளியே விடுறது நீங்க தான்.
ஏசி ரூம்ல இருக்கும் தப்பு பண்ணா ஏ கிளாஸ் ஜெயில், ஏது இல்லாத தப்பு பண்ணா லோ கிளாஸ் ஜெயில். வெள்ளை வேட்டி கட்டினவன்ல இருந்து காவி வேட்டி கட்டினவன் வரைக்கும் தப்பு பண்றான். ஆனா அழுக்கு வேட்டி கட்டினவன் மட்டும்தான் உள்ள இருக்கான். ஏன் சார் அந்த பாரபட்சம்? தப்பு உங்க சட்டத்திலே இருக்கு. அதனாலதான் நான் சட்டத்தை கையில எடுத்தேன். பப்ளிக்கை மீடியாவை எது கூப்பிட்டேன்னா நான் எப்படி கொலை பண்ணேன்னு சொல்லி காட்டுறதுக்கோ செஞ்சு காட்டுறதுக்கோ இல்ல. எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இனிமே யாருக்கு ஏற்படக்கூடாதுன்னு தான் உதாரணமா நின்னுட்டு இருக்கேன். போராடுங்க, சட்டத்தை கடுமையாக்கணும்னு போராடுங்க, விசாரணை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு போராடுங்க, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு போராடுங்க, நீதிக்கு போராடுங்க, நியாயத்துக்கு போராடுங்க, வெக்கத்தை விட்டு வீதிக்கு வந்து போராடுங்க. நம்ம நாடு, நம்ம வரி பணம், நாம பார்த்து உட்கார வச்ச அரசியல்வாதி, நாம வாங்கின சுதந்திரம், நமக்காகவே எழுதப்பட்ட சட்டம். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு வர்க்கம் மட்டும் தான் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கு. நாமளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி? என்ன பாத்தீங்கல்ல, பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க அனுப்புனா படிக்க வந்த இடத்துல போட்டோ எடுக்கிறது, மாப்பிங் பண்றது, ஈட்டிசிங் செய்யறது. ஏன் ஏன் இதெல்லாம்? உடம்பு சுகத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப் லவ்ங்கிற பேர்ல வைத்த நிரப்பி ஸ்பெஷல் கிளாஸுக்கு பணம் கட்டணும், அப்படி இப்படின்னு போய் சொல்லி அபார்ஷன் வரை போய் அவங்களை சீரழிச்சு நம்ம கலாச்சாரத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தன்னோட தனிப்பட்ட பாதிப்பு மனசுல வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தையும் குற்றம் சொல்றது தப்புங்கிறது என்னோட அபிப்பிராயம். இளைஞர்கள் நான் தப்பா பேசல. ஒரு சிலர் செஞ்ச தவறுனால ஏற்பட்ட பாதிப்பு அது இந்த சமுதாயத்துக்கு தெரியணும். படிக்கிற வயசுல கவனத்தை திசை திருப்பி அறிவியல் முன்னேற்றத்தை தவறா பயன்படுத்தி தவறான கலாச்சாரத்தை பரப்புறவங்களை பத்தி தான் நான் பேசுறேன். அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் வெளியே தெரியறது இல்ல. என்ன மாதிரி ஒரு சில கேஸ் மட்டும் தான் வெளியே தெரியுது. இதுக்கு காரணம் நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல, மத்த நாடுகளை போல நம்ம நாட்டிலையும் சட்டங்கள் மிக கடுமையா இருக்கணும். அதை உடனே செயல்படுத்தணும். அப்பதான் தவறு செய்ய பயப்படுவாங்க. அப்படி செய்யலனா இந்த மாதிரி குற்றங்கள் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கும். யுவர் ஆனர், இவங்க மாதிரி படிச்சவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிட்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கிறத ஆரம்பிச்சா சமுதாயத்துல பல தவறான முன்னுதாரணங்கள் ஏற்பட்டுடும். இது கடுமையான குற்றம். அதுவும் இல்லாம இங்க குற்றம் சாட்டப்பட்டவர் தெளிவான மனநிலையில தான் அத்தனை குற்றங்களையும் செஞ்சிருக்கார். திட்டம் போட்டு தெல்ல தெளிவா நிதானமா ஒவ்வொரு கொலையும் செஞ்சிருக்கார். அப்படி செஞ்ச கொலைய அந்த பிரேதங்களை மிக அழகா மறைச்சும் இருக்கார். சோ இது ஒரு கடுமையான குற்றமா கருதி குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், அறிவியல் வளர்ச்சி நாளுக்கு நாள் வேகமா முன்னேறி வருது. அதை தவறா பயன்படுத்துறவங்களுக்கு எதிரா நம்ம நாட்டுல மிக சரியான சட்டம் இன்னும் வரல. குற்றங்கள் செய்யறவங்க ஈஸியா சட்டத்தை ஏமாத்திடலாம். அதனால தவறுகள் தவிர்க்க முடியாது. பெண்களுக்கு எதிரான செக்ஷுவல் கிரைம் இன்னைக்கு செல்போன், இன்டர்நெட் மூலமா பரவுது. சைபர் கிரைம் செல்லுன்னு கடந்த 3/2/2003 அன்னைக்கு ஒரு தனி பிரிவை உருவாக்கி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர் இருந்து குற்றத்தை கண்காணிக்கிறாங்க. அதனால என்ன யூஸ்? இந்த 4 வருஷத்துல 119 ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதுல 54 செக்ஷுவல் கிரைம்ஸ். இந்த சமூகத்துக்கு பயந்து பெண்களோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டு போனவங்க ஏராளம். 17 கேஸ் பதிவு செய்யப்பட்டு மொத்தம் 8 பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இது குற்றம் குறைவா நடந்ததுக்கான அடையாளம் இல்ல. யாருமே ரிப்போர்ட் கொடுக்க முன் வரல. சட்டம் சரியா இருந்தா தவறு செய்யறவங்களோட எண்ணிக்கை குறையும். என்னுடைய கட்சிக்காரர் சட்டத்தை கையில் எடுக்க காரணமே ஸ்திரத்தன்மை இல்லாத இந்த சட்டமும் சமூகமும் தான். யுவர் ஆனர், டிஃபென்ஸ் லாயர் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை குழப்புகிறார். குழப்பணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. இங்க குற்றவாளியே சட்டமும் இந்த சமூகமும் தான். அதை எப்படி நம்ம தண்டிக்க முடியாதோ அது போலதான் இந்த வழக்கம். என் தரப்பு வாதமும் அதுதான். மத்த நாடுகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டத்தை கையில எடுத்துக்கிற குற்றங்கள் குறைவு. ஆனா நம்ம நாட்டுல இது அதிகம். காரணம், இந்த நாட்டுல அடிப்படை சட்டமே தவறு. மனித நேயம், ஜனநாயகம்னு சட்டத்துல நிறைய ஓட்டைய வச்சிருக்கோம். அதனால குற்றம் செய்யறவங்களுக்கு பயம் இல்லாம போயிடுது. சட்டம் கடுமையா இருந்ததுன்னா குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செய்ய தூண்டப்பட்டிருக்கார். அதை மறைக்க மனமில்லாமல் செய்த தவறை ஒத்துக்கொண்ட காரணத்திற்காக கோர்ட் அவர் மீது கருணை காட்டி தண்டனையின் அளவை குறைக்க வேண்டுகிறேன். That's all, Your Honor. நடந்த வாதங்களை வைத்து இந்த வழக்கை பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட டேவிட் தெளிவான மனநிலையுடன் இந்த 4 கொலைகளையும் செய்திருக்கிறார். செய்த தவறுக்காக சட்டத்தையும் சமூகத்தையும் குறை சொல்வது தவறு. ஒவ்வொரு தவறு செய்வதற்கும் செய்யப்படுவதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருந்துதான் ஆக வேண்டும்.
குற்றவாளியே தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஆகையால் 4 பேரை கொலை செய்ததற்காக ஐபிசி 302 படியும், திட்டமிட்டு கொலை செய்து பிரேதத்தை எரித்து அடையாளம் தெரியாமல் சிதைத்ததற்காக ஐபிசி 201 படியும், கூடவே பழகி கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அடித்து துன்புறுத்தியதற்காக ஐபிசி 324 படியும், குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஒருத்தன் தப்பு செஞ்சா சட்டம் தண்டிக்கும், சட்டத்திலிருந்து தப்பிச்சிட்டா அவனை காலம் தண்டிக்கும். நான் செஞ்ச கொலைகளும் அப்படித்தான். அதுக்காக நான் செஞ்சது சரின்னு சொல்ல, சட்டம் விதிச்ச மரண தண்டனையை ஏத்துக்கிட்டு ஒரு குற்றவாளியை சாகிறத விட என் தங்கச்சியோட மானத்துக்கு நியாயம் கேட்ட ஒரு போராளியை சாகிறதே மேல். இனிமே ஒரு ஏஞ்சல் அழிய வேண்டாம், ஒரு டேவிட் உருவாக வேண்டாம்.